வேதம் சொல்லுகிறது தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. எந்த ராஜாக்கள் வந்தாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்துச்சு. ஆனா பிரச்சனை இல்லாம எல்லாம் இல்லை. சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்ப்பு. வேலை செய்யறவங்க எல்லாம் பயங்கர எதிர்ப்பு. அவனை நிறைய விஷயத்துல தேடுறாங்க, எதுலையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, இவன் ஜெபம் பண்ற காரியத்துல தான் அவனை ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ராஜா அவனுடைய மனசை மாத்தி கையெழுத்து வாங்கிட்டு அவ்வளவுதான், இனி ஜபிக்கவே கூடாதுன்ற ஒரு கட்டளை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதும் தெரிந்த போதிலும் தானியேல் என்ன பண்றார் அப்படின்னா, தினமும் 3 வேளை. நீங்க தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் என் ப்ரேயர் லைஃபை கண்டிப்பாக நான் வீணடிக்க மாட்டேன்ற ஒரு தீர்மானம். பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று சொல்லுங்களேன். அறிந்திருந்த போதிலும் எதிர்ப்பு. எனக்கு என்னுடைய ப்ரேயர் லைஃபுக்கு பயங்கரமான பிரச்சனை வருது. ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரே எதிர்ப்பாக இருக்குது. நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணாதானே இவங்களுக்கு பிரச்சனை, ஜெபம் பண்ணாதானே இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, அதனால நான் ஜெபமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தான் ஜெபத்தை நிறுத்தலை. அகைன் வேதம் சொல்லுது, தன் வீட்டிற்குள்ளே மேலறையிலே இவன் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. இந்த தானியேல் ப்ரேயர் பண்ணுறதுக்குன்னு அவருக்கு ஒரு இடம் இருக்குது. அது வீட்டுக்கு மேலே யாரும் போகாத இடமான்னு தெரில, ஒரு பிளேஸ். ஆண்டவரை சந்திக்கிறதுக்குன்னு ஒரு இடம், ஆண்டவரோடு உறவாடுறதுக்குன்னு ஒரு இடம். அந்த இடத்துக்கு அவன் கடந்து போனான்.